கர்த்தரை உயர்த்த பழகிட்டீங்கன்னா, if you learn to uplift the name of God, கேள்வி வந்திருக்கிற நேரத்துல பதில் இல்லாத நேரத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண during ஆரம்பிச்சீங்க. the time of questions with no answers, if you start to praise the அவர் Lord, சைலண்டா இருக்கும் பொழுது நீங்க சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, and if you start to worship the Lord when the Lord is silent, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா டொயின்னு உட்கார்ந்துட்டீங்க, but if you grow tired and you sit weak, நீங்க இன்னும் ஆண்டவரை சரியா விளங்கலன்னு, then it means you have not understand your Lord properly. அவர் யார்? Who is He? அவருக்கு வெளிப்படுத்தவும் தெரியும். He knows how to reveal and He knows how to hide. உங்களுக்கு சில விஷயம் மறைச்சிட்டாரா? If the Lord has kept something secret from you, Come on people, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் then பண்ணுங்க. learn to praise the Lord like never before. கர்த்தரை நல்லா ஆராதிச்சிருங்க. Worship Him properly. ஒன்றுமே செய்ய முடியாது. Nothing can happen. அந்த நடுவுல வருவாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். And during this time you'll see big problems coming. ராம் பாருங்க யோபு நண்பர்கள், Look at how Job's friend treated him. ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாடா, அதான்டா கடவுள் உன்னை இப்படி வாட்டுறார். They said you would have done something wrong, that is why the Lord is causing all this in your life. பிள்ளைகளே, people talk ஜனங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். when they have a mouth, அவர்களுக்கு வாய் இருக்கிற வரையிலும், when they have a tongue, அவர்களுக்கு நாவு இருக்கிற வரையிலும், they have something to speak about. அவர்களுக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசணும் என்று The Lord only யோசிப்பார்கள். wants you to be silent. ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றுதான் நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும். Praise Him.